ஒரு ஹீரோவோட அண்ணனா வரல, சண்முகப்பாணியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் நிறைய விஷயம் எங்களுக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்துல நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ஷம்முக்கு சரியாக லான்ச் ஆகலை, சரியான டைமிங் வரல. பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு முகேஷ் ஷம்முகிட்ட சொன்ன அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி, ஷம்முக்கு ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு யார் நடிக்கிறார் அப்படின்னா, பொன்ராம் சார் சொல்லிட்டாரு இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரியா அந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து புலன் விசாரணை டைம்லேருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும் போது இது சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயமா தான் எடுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே நான் யார் பற்றி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்ல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்கள் சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது, நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான், அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள் எல்லாருடைய படங்களும் ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா யுவன் எனக்கு தெரியும், நாங்கள்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க, அவ்வளோ ஒரு க்யூட் பேபியாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்தில் பிரபா ஷம்மு இங்கே நிற்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் மனசு விட்டு பேசுவேன் ஆன்டிக்கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்போதான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவில்
எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெஃப்டா சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பழச நினச்சா ஒன்னொன்றுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு வந்து அவங்களுக்கு பிடிச்ச படம். அதனால் இங்கே எல்லாருமே எனக்கு புதுசு இல்லை, எல்லாருமே ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் வந்து ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் வந்து ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்க பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் வந்து சொல்லலாம், அம்மா இல்லை அதனால சொல்றாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டர்ல கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை வந்து அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. நிறைய படங்கள் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாக்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரிச்சு சந்தோஷமா பார்த்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷன்ல சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட் பிரதர் நீங்க இருப்பீங்க. அவர் உட்கார்ந்து இருக்கும் போதே அவர் நின்று இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்பவுமே ஜாலியா நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில என்னையும் சட்டப்படம் எடுக்க வச்சிட்டீங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கொம்பு சிவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோட எல்லாருமே இங்கே மாஸ்டர்ஸ். எனக்கு நான் டான்ஸராக இருக்கும்போது ராஜேஷ் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜவஹர் சார் படத்தில் டான்ஸராக பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்ராம் சார் படத்துலையும் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என் சாங்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட விஷுவல்ஸ்லேயுமே நான் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான எமோஷன். அது வந்து நம்ம சார் இது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாடா பண்ணுங்க என்ன வேணும் சொல்லுங்கம்மா சார் அப்படின்ற போது ஒரு பயங்கரமாக தேங்க்யூ சார், ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு சண்முகம் சாருக்கே தெரியாது, அவருக்கு பின்னாடி கூட ஆடி இருக்கேன். அவர் அப்படியா அப்படின்னு. ஆமாம். ஸோ இதில் சகாப்தமில் ஆடி இருக்கேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு உசிலம்பட்டி ராணி வந்து ரொம்ப படத்தில் வந்து பாருங்கள் அது பயங்கரமாக இருக்கும். அண்டு நாங்கள் வந்து பொன்ராம் சார் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரி கிராமியமான ஒரு படம், கிராமியமான பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிட வேண்டான்ற ஒரு சின்ன இதுதான் கொடுத்தாங்க. பட் நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். என்னம்மா ஒரு அளப்படம் இருக்கு. எந்த ஊர் சார் இருக்கு? இந்த படத்தை பண்ண போறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலியன்றா கேட்டேன், இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோர் தென் ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டனோட மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுந்த மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே ஒரு வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்க பலமாக தம்பியோடு நின்று இங்கே வந்து ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு.
இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் வந்து எல்லாருமே வந்து மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர மனசு வந்து ரொம்ப குழந்த மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்குறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். வணக்கம். பொன்ராம் சாரோட இது எனக்கு 4வது படம். ஏன்னா 3 படம் வரிசையாக நான் பண்ணியிருக்கேன், 4வது படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை விஜயகாந்த் சாரோடலாம் ஒர்க் பண்ணணுன்னு. பட் அதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு சன்னோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஒர்க் பண்ணார். எல்லாரோடையும் ரொம்ப நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ணார். அதே மாதிரி சரத் சார் ஒரு 20-22 வயசு. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது, சார் உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டேன். சார் எதுக்கு சார் கேட்குறீங்க, சும்மா சொல்லுங்கள் சார். 40 அப்படின்னா, சார் எனக்கு 40, உங்களுக்கு 25 சார். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு 25 வயசு பையன் எப்படி ஒர்க் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். அதே மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, பொன்ராம் என்ன சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஏதாவது கதை கேட்டால் கூட ஏதாவது சரஸ் சாருக்கு நல்ல கதை இருந்தால் சொல்லுவேன், அந்த மாதிரி கேட்க அளவுக்கு எங்களோட ஜாலியாக ஒர்க் பண்ணார். ப்ளஸ் இவனோட படம் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து இந்த உசிலம்பட்டி ராணி சாங் வந்து பொன்ராம் போட்டார். ஸ்பாட்டில் போட்ட உடனே அந்த ஸ்பீக்கரில் கேட்கும் போதே இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்றது அப்போயே தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் அங்கே வர்ற ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க வந்து மதுரைக்காரங்க, டான்ஸ் பண்ணுறவங்களாம், அவங்களாம் சும்மா சாப்பிடும்போது கூட மூவ்மெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நம்பராக இருக்கும், ஹிட் நம்பராக தான் இருக்கும். அது ரொம்ப தேங்க்ஸ். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக ஃபீல் ஆகுது. ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன். நானும் பொன்ராமும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நண்பேண்டா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆரம்பித்து இந்த படம் வரைக்கும் அந்த ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோட படங்களுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நட்பு இன்னும் தொடருது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன், அதை எடிட்டிங் லெவலில் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்தில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேரும். ஸோ வந்து சண்முக பாண்டியன் சாரும் சரி, சரத் சாரும் சரி. ரியோ ரொம்ப அழகாக சொன்னார். சரத் சாரை வந்து இப்போ மேக்கப்லாம் போட்டு கிரே ஹேர்லாம் காமிச்சு தான் நம்ம வந்து வயசானவராக வந்து நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டார் அவர் அப்படியே போனால். ஸோ அது வந்து ஒரு மெனக்கிட்டு தான் அவர் வயசானவரை காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியாக வந்து இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து அவர் ஹீரோ அந்த கட்டபொம்மன் அந்த மாதிரி படங்களில் வடிவேல் சாரோட காமெடிலாம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும். அதை வந்து இந்த படத்தில் பார்த்தேன். ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சார் ஆசம் சார், ஐ ரியலி என்ஜாய்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அப்புறம் சண்முக பாண்டியன் சார், இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி நான் எடிட்டிங்கில் படம் பார்க்கும்போதே எனக்கு நிறைய இடத்துல வந்து கேப்டன் சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு உள்ளுணர்வு நமக்கு தோணும்ல. ஸோ நம்ம அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்னைக்கு அவரை பார்க்கும்போது தோணும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கேப்டனோட ஆக்சுவலாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக தியேட்டரில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேர், அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ்னால் பாலு சாரும் யுவன் சாரும் சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பாலு சார். நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நல்ல விஷுவலாக இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காரு, காமிச்சிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவன் சார் அவரோட மியூசிக், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வில்லேஜ் படம் அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் அந்த கலர், அது டோனுக்கு வந்து அந்த மியூசிக் அவ்வளோ மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் மித்ரன். எல்லாருக்கும் வணக்கம். பொன்ராம் சார் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். ஏன்னா எனக்கு காமெடி படம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரீசெண்டாக அவர் படங்கள் வந்து
எங்கள் வீட்டில் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டு இருக்கோம் எல்லா படங்களுமே. ரஜினி முருகனாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு அந்த வரிசையில் இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பண்ணுறோம் சார். சரத் சார் வந்து இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்கெலாம் அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஏன்னா சார் நீங்கள் ரீசெண்டாக நடித்த 3BHK எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அவ்வளோ சட்டிலாக, அவ்வளோ கண்ட்ரோலாக, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களால் எப்படி புலனு சார் எங்களை சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம், இப்போ வரைக்கும் 3BHKவும் பண்ணுறீங்க, கொம்பு சிவியும் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். சண்முக பாண்டியன் சார், உங்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, அது மட்டும் தோணுது. நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு போங்க, அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்குது. அதை விட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது. ஸ்க்ரீனில் நிஜமாவே வார்த்தைகளுக்காக சொல்ல பயங்கரமாக இருக்கீங்க ஸ்க்ரீனில். உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ப்ரொடியூசர் சார் சொல்லணும், ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை, பாலு சார் சொல்லியிருக்காரு. சார் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸ்டார் சினிமாஸில் வந்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். இந்த டீமில் இருக்கிற ஸ்னேகன் சார், பாலு சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். யுவன் சார் விழாநாயகன், அவரை வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. காதல் கொண்டேன் கம்போசிங்கில் செல்வ சார் பின்னாடி நின்று நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். டியூன் எல்லாம் கனா காணும் காலங்கள் சாங் கிரியேட் ஆகிட்டு இருந்தப்போ நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்புறம் வந்து யாரடி மோகினி ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலாக நான் அவருக்கு பர்சனலாக இது வரைக்கும் தேங்க் பண்ணவே இல்லை எந்த ஸ்டேஜ்லேயுமே. ஏன்னா அந்த டைமில் வந்து காதல் கொண்டவனுக்கோ இல்லை 7G ரெயின்போ காலனிக்கோ இல்லை யாரடி மோகினிக்கோ நாங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணவே கிடையாது. நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யாரடி மோகினி ஆல்பம் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா அது வந்து யுவன் சார்னால தான். சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எல்லா பாட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. கண்டிப்பாக கொம்பு சிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு சிவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன நிறைய பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ் பேண்ட்டு ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன், எத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டை போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்னாம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் சண்முக பாண்டியன் வில் பி லைக் அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சண்முக பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார், சூப்பராக இருக்குது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வர்றது அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது.
ஸோ அப்போ தான் எனக்கு வந்து பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. இந்த ஃப்ரேம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. என்னன்னா, கொம்பு சிவி திரைப்படத்தின் மூலமாக 3 டிகேட்டுகளாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இசை இளவரசர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக்ல அவரும் இசைஞானி ராகதேவன் மாஸ்டரோ இளையராஜா சாரும் இணைந்து பாடியிருக்காங்க ஒரு பாடல் இந்த படத்துல, ஒரு அம்மா பாடல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் இத்தனை வருஷ கெரியர்ல இது இந்த படத்துக்கு அமையணும் அப்படின்றதும் கூட கேப்டன் சார்னுடைய விஷயம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ பாலு சார் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஓபி. ஸோ அவர் வந்து சார் அவரையும் கூப்பிட்டு ஆட வச்சிருக்கலாம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் when he started the song நம்ம அப்படியே ஸ்லோவாக அப்படியே போகிற மாதிரி இருந்தது. அந்த என்டையர் செட்டோட கலரையே மாற்றினார். ஸோ an amazing person சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யுவன் சார், இட்ஸ் an amazing sound because I always listen lot of sounds. நான் வந்து உங்களில் யாராவது கூட ஒரு காம்படிஷன்லேருந்து ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு டேக் லாட் ஆஃப் சாங்ஸ் ஃப்ரம் யுவன் சார்ஸ் மியூசிக். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் அம்மா வணக்கம்மா, தேங்க்யூ ஸோ மச் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். எனக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் கேப்டன் சார் கூட ஒர்க் பண்ண முடியலன்னா கூட அவர் பையனுக்கு ஒர்க் பண்ண வந்து வெரி ஹாப்பி. நான் போகும்போது நான் சொல்லிட்டு போனேன், லைக் ஹி வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஹிம், த வே ஹி பி இன் அ செட். அண்டு முடிஞ்சோடனே அவர் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பிரியாணி போட்டு எனக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து he was so good. அண்ட் நீங்கள் இப்படியே இருக்கணும் அண்டு கண்டிப்பாக இருப்பீங்க. பட் I'm very moved and thank you so much for that. Thanks a lot. Thank you so much. மயிலிறகு மனசிற்கு சொந்தக்காரர், ஆனால் வேலை வாங்குவதில் மிக வன்மை மிக்கவர். அவரின் தேவை என்னவோ அந்த தேவையை தீர்மானிப்பதில் மிக தீர்க்கமாக இருக்கக்கூடியவர். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் பெரிதும் மகிழ்கிறேன். அவருக்கு என் நன்றி. இந்த படத்தின் தயாரிப்பாளர் முகேஷ் என்ற சொல்லுக்கு தமிழில் முகை என்று அர்த்தம். முகை என்றால் மொட்டு, வாசமிக்க ஒரு மலர் முகேஷ் சார். அவர் மல்லிகைப்பூ மனசிற்கு சொந்தக்காரர். எல்லா தருணங்களிலும் எங்களுக்கு மிக மிக பக்கபலகமாக இருந்தவர், தக்க பொருளாதார உதவி புரிந்தவர். அவருக்கு எனது இதயபூர்வமான நன்றி. இந்த திருக்கூட்டம் கூடியிருப்பதற்கு கேப்டன் என்ற மிகப்பெரிய மாமனிதரால் உண்டான கூட்டம். கோயம்பேடின் அடையாளம், பேருந்து நிறுத்தம், வணிக சந்தை, இதையெல்லாம் தாண்டி இப்போது கேப்டனின் ஆலயம்தான் கோயம்பேட்டின் அடையாளமாக திகழ்கிறது. ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவர் நான் ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோடனே ஓகே நல்லா இருக்கு இது. அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க க்ரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த க்ரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே, நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே, டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க.
இதனடா டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்குப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிடும்ப்பா, அவ்வளோதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்கின நேரம் நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறைய பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்லணும்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபஸ்ட்டு துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும். வேறு எந்த நாட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினார், அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே, சார் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு அம்மா பாட்டு இருக்குது, அது நீங்கள் பாடணுன்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணுமே. அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது. என்ன கதைலாம் தேனியில்ப்பா நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னாரு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போட்டால் 6ஆக அடிச்சுட்டு இருந்தார். அப்புறமா ஒரு முடிவு பேசாமல் கைகட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படி போயிட்டாரு. அப்புறம் கூடலாம் சொன்னாங்க, இவ்வளோ தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவார். அதே மாதிரி ஒரு 15 days கழிச்சு அவரே கால் பண்ணி, நான் அந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்க டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடணுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கமாக டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் இன்றும் இளமையானவர். இவர் காசு சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாம இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போடுவார் அப்படின்னா பயந்து பேசுகிற சொல்ல. ஆனால் உண்மையிலே அவர் குழந்தை தான். எப்பயாவது வரும்போது தான் பெரிய மனுஷன் நடந்துக்குவார். மேக்ஸிமம் குழந்தை தான் அவர். அதேமாதிரி ஷம்மு, எனக்கு அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன். அப்போ நம்மளால் முடியாதுடான்னு. பட் எண்ட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம். சீன்ஸு எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது அது ஒத்துழைச்சார். ஃபைட் ரிஹர்சல் கொடுக்குமான்னு கேட்டேன். அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் அந்த பிளட்லேயே இருக்குது போல் இருக்கு, கேப்டனுடைய பிளட்ல இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்லும் நான் ஃபஸ்ட்டு கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்குங்களா சார்? நான் டக்குன்னு அந்த க்ளோஸ் அப் வைக்கும்போது ஏதாவது அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்லையே அப்படின்னு. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துல இருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து, எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார் கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்கா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோட சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்னைக்கு நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்கறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேற, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேற. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. எனக்கு வந்து
ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்கா இருக்கட்டும் இதுக்கா இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவார். ஸோ அவர் அந்த படத்துலையும் எனக்காக பாடியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணுறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா ரெண்டு பேரும் இந்த பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பற்றி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொன்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்ல உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல்ல பிஜிஎம்ல யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்க எல்லாம் அது தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெல்லாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்புசிவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்களில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ சார் ஐ எம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீர்வேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்காரு, போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்துறாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது நின்ன இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார் எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, உங்களை பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை வந்துடுறசான்னு போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சுட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியே தான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்ச உடனே, புலன்விசாரி படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய பேருனார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிபட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண, இல்லை சரத்து குணமாய் வந்துட்டுன்னு சொன்னார்.
சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் vocal cord பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு. அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புள்ளன சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாகி வரட்டுங்க, படம் 6 மாதம் நான் வரல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னார். நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theatres and support us. And the last final word, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு மிகப்பெரிய உணர்வு. இந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு Shanmugha Pandiyam should become a great star in this industry. I wish him all the best and the entire team of Pombusivi all the best. Nandri, vanakkam. The marketing and promotion partner DEC அவர்களுக்கும் நன்றி. The PRO நிக்கில் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி.